படிக்கிற பசங்களை மறைக்கல்விக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வருஷம் மறைக்கல்விக்கு தொடர்ந்து வர பசங்களுக்கு தான் புது நன்மை உறுதி பூசல் தரணும்னு ஃபாதர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. என்னடா மறைக்கல்வின்னா தொடர்ந்து அதே தான் நடத்துவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் நம்ம டீச்சர்ஸ் புதுசா வித்தியாசமா செய்ய தயாராக இருக்காங்க. அதனால உங்க பிள்ளைகளை அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என்ன தண்டோரா போறவரே, இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? என்ன புதுசா இருக்கு புதுசா தான் சொல்றது. சொல்றது என்ன உங்களுக்கு தெளிவா புரிய வைக்க பக்காவா டான்ஸ் ஆட வந்திருக்காங்க நம்ம பசங்க. அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. இறைவன் இருக்கின்ற போது 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 என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது ஏது ஏது? என்னாயனாம் இறைவன் இருக்கின்ற போது 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 என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது ஏது ஏது? என்னையவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னையவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்ன இன்பம் என்ன இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? என்ன இன்பம் எங்கும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? என்னாயனாம் இறைவன் இருக்கின்ற போது 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 என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது ஏது ஏது? எத்தனையோ பாட்டு இருந்தாலும் இந்த பாட்டை எதுக்காக நம்ம எடுத்தோம்? உங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்குமே. உங்க குழப்பத்துக்கான விடுகதையா நம்ம டீச்சர் உங்ககிட்ட கேட்பாங்க. சரி, விடுகதையை கேட்கட்டுமா? இந்த பைபிள்ல இந்த நூலுக்கு ராகம் போடலாம். தாவீது ஆஸ்கார் வாங்கினா இந்த நூலுக்கு தான் கிடைக்கும். அது என்ன? திருப்பாடல்கள். கரெக்ட். திருப்பாடல்கள் 23 நம்ம பசங்க மனப்பாடமா சொல்ற அளவுக்கு நம்ம மறைக்கல்வியில படிக்க வைக்க போறோம். இத பாத்தியாடி, ஆட்டமும் பாட்டுமா தான் சொல்லி தருவாங்க போல. அது சரி, இப்படி ஆடிட்டே இருந்தா எப்பதான் படிக்கிறது? அது இல்லாமையா அதுவும் இருக்கு. கண்ணுங்களை கொஞ்சம் அங்க பாருங்க.
மாதிரி இந்த சர்ச்சையே திரும்பி பார்க்குற அளவுக்கு மறைக்கல்வியில சிறப்பா சொல்லி தர போறோம். இந்த மைம்ல என்ன கருத்து சொல்ல வந்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே கட்டாயம் புரிஞ்சிருக்கும். ஆனா இதுல சொல்லப்பட்ட இன்னொரு மறைமுகமான கருத்தை பத்தி டீச்சர் உங்ககிட்ட விடுகதையா கேட்பாங்க. அடுத்த விடுகதைக்கு போலாமா? இந்த நற்செய்தி எழுதும் போது ரேஸ் வச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா இதுதான் முதல்ல எழுதப்பட்ட நற்செய்தி. அது என்ன? சூப்பர். இந்த மார்க் நற்செய்தியை படிச்சு பைபிள் குஸ்ல ஆன்சர் சொல்றவங்களுக்கு தான் மார்க்கு. இது மட்டுமா, இந்த வருஷம் புதுசா 8 உவமைகள் பத்தி நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறமா டேலண்ட் டே வைக்க போறோம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டூர் போறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா பசங்களா நீங்க என்ன பண்ணணும்? உங்க பசங்க எல்லாருமே கட்டாயம் மறைக்கல்விக்கு அனுப்பி வைங்க. அடியாத்தி இந்த வருஷம் இப்படிட்டா இருக்கு. ஆமாடி, நம்ம பிள்ளைங்களையும் அனுப்பி வைப்போம். நீங்களும் அனுப்பா? டேய், அம்மா சொன்னாங்க கேட்டிசம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு. வாடா நம்மளும் போலாம். டேய் அட போடா, நான் போய் ரீல்ஸ் பண்ண போறேன். அண்ணன்னா பாத்தையே அப்பாத்தி கேக்கேனா பாத்தியா அப்பாத்தி கேக்கே கூ அப்பாத்தி தோ அப்பாத்தி கோ 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 அப்பாச்சையே. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீ பைத்தியம் தான் அவ. டேய் அங்க பாருடா. வணக்கம் பசங்களா, நானே உங்களை வழிநடத்த வந்திருக்கும் வாழ்வின் ஒளி. இந்த வருஷம் முழுக்க நீங்க தினமும் என்ன படிக்கணும். நீங்க படிப்பீங்களா? ஆல்ரெடி எங்க அம்மா புக்கை படின்னு டார்ச்சர் பண்றாங்க. இல்ல பைபிள் வேறையா? அட போங்கயா. அதுக்குத்தான் மறைக்கல்வி வாங்க ஒரு நாள் ஃபுல்லா இல்ல, அரை மணி நேரம் என்ன எடுத்து படிச்சா போதும். அதை எளிய நடையில் ஆடல் பாடலுடன் சொல்லித்தர நம்ம டீச்சர்ஸ் ரெடியா இருக்காங்க. பசங்களா எல்லாரும் வருவீங்களா? கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்ஸ்டாவை திறந்தாவே போடுவாங்க மீம். இப்போ நம்ம ஓபன் பண்ண போறது மறைக்கல்வியோட தீம். நம்ம மறைக்கல்வி தீம் ஓபன் பண்ண நம் பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இயேசுவாக நான், இயேசுவுக்காகவே நான். எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவாக நான், இயேசுவாக நான், இயேசுவுக்காகவே நான், இயேசுவுக்காகவே நான், இயேசுவாக நான், இயேசுவாக நான், இயேசுவுக்காகவே நான், இயேசுவுக்காகவே நான். போது போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது இதுக்காக ஏது? உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைகளை ஒன்றிணைத்து ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம் ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க என்பதை மிக அற்புதமாக நம்முடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், நம்முடைய அருள் சகோதரர்கள், நம்முடைய உதவி பகுத்தது என்று பல இதற்காக உழைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்காக என்றால் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்ப ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து இந்த நாளை மிக அர்த்தமுள்ள விதத்தில் இந்த துவக்க விழாவை மிக எளிதான முறையில் மிக அர்த்தமுள்ள விதத்தில் வழிநடத்திய நம்முடைய அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து மீண்டுமாக நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகளை உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பங்கில் மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 800க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மறைக்கல்வி வருது 240 250 பசங்க தான் வராங்க. மற்ற பசங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல. வீட்டிலே இருக்காங்க. பொத்தி வளங்க, சரியா? எனவே தயவு செய்து இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். எடுக்கிற இந்த ஆண்டு முழுவதுமாக பல விதமான முயற்சி எடுக்கிறோம். இந்த மறைக்கல்வி உயிரோட்டமுள்ள விதத்தில் நடைபெற மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன்
இறைவன்